ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு புக் பண்ணிட்டு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சாம்வேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவரோட கைடன்ஸில் எடுக்கிறோம். கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களே சாம்வேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455. ஓகே, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்னப்பா கைடன்ஸ் பிளஸிங்ஸ் இருக்கு? ஏஞ்சல், ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து நியூ லைஃப்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழைய பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? இந்த நியூ லைஃப் நல்லபடியா அமையணும். எஸ், ஆமா, இந்த நியூ லைஃப் நல்லபடியா அமையணும். இது வந்து எனக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு வந்து திருமணம், சில பேருக்கு வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, செலிப்ரேஷன்ஸ், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? சூப்பர். நீங்க பார்க்கறதுல ஒரு சிலர் வந்து சொசைட்டியில் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில் இருப்பீங்க. ஒரு எப்படின்னா லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கலாம், முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி லெஜண்ட் அந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி சினி ஃபீல்டில் ஏதாவது ஒரு மீடியாவில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பாப்புலரான ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் வந்து லேக் ஆகிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி டிவைன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க. சில எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? எஸ். ஆனால் உங்ககிட்ட என்னென்னா ட்ரஸ்ட் வேணுன்றாங்க. ஃபியர், நிறைய பயம் இருக்குது உங்களுக்கு. எல்லாத்தையும் வெளிப்படையாக நீங்கள் எதுவுமே எல்லாம் மனசுக்குள்ளேயே வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயத்தை விடுங்க. கொஞ்சம் வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு மக்களே, அது கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஃபர்தரா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க? உங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரீயூனியன் பாசிபிளா? எஸ், ஒரு சிலருக்கு ரீயூனியன் பாசிபிள். உங்கள் பர்சன் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. நல்ல பேலன்சிங் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப வலி, வேதனை எல்லாமே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு தனியாக ஒரு என்டர்பிரனர் மாதிரி இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க, உங்கள் நபர் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறதில்ல, எமோஷ்னல் சப்போர்ட் கிடையாது. எப்போ இதெல்லாம் சரியாகும்? நிறைய வந்து தெரிஞ்சுக்குவீங்க, விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. சில பேர் வந்து இந்த ஃபயர் எனர்ஜி எலமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். பார்க்குறதுல சில ஃபீமேல் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினம் 18/1/2026 மற்றும் 3ஆம் பிறை 20/1/2026 இந்த 2 தினங்களில் உங்களுக்கு தீட்சை வகுப்புகள், ஹீலிங் சர்வீஸ் உங்களுக்கு தரப்படுகிறது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கிட்டு பலனடையணும்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம். சில பேர் ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. டிவைனோட நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. உங்கள் லவ் பாண்டிங் சரியாகணும், ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தரக்கூடிய பர்சன் எனக்கு லைஃப் பார்ட்னராக வரணும்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் இது ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க.
நீங்க சில பேர் மெயில் பார்க்கலாம். மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க ஃபீமேலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க. ஃபீமேலுக்கே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க செல்லங்களே. சில பேர் வந்து உங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். கண்டிப்பா நியூ லைஃப் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்க போது. இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச வலிகள், வேதனைகள் எல்லாம் ஒரு கர்மா பீரியட் ஓகேவா? அததான் சொல்றாங்க. சில பேர் உங்களோட ஸ்ட்ரெங்தனிங் பவர் நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல. உங்களோட அந்த எனர்ஜிய வெளிய கொண்டு வாங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா? சில பேர் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கிறீங்க. குரு ஸ்தானத்துல இருப்பீங்க. ஹீலர்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் கூட ஏதாவது ஒரு செக்டார்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பா ஹார்ட் பிரேக்ல தான் இருக்கீங்கப்பா. உங்ககிட்ட வந்து எப்படின்னா, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே கைகூடும். ஆனா ஏன் இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு? ஆம், ஒரு சிலர் வந்து ரீயூனியன் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படி இன்கேஸ் ரீயூனியன் வேணும், பண்ணித்தான் ஆகணும்னா, கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா உங்கள வந்து ஆ ஃபார்வர்டா போறது தான் நல்லதுங்கிற மாரி சொல்றாங்க. எஸ். இது சில மெயிலுக்காக சொல்ற விஷயம். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க ரீயூனியன்க்காக. ஓகேவா? ஆமாம் தானே! ஒரு சிலர் வந்து நியூ லைஃப் அமையணும்னு சொல்லி கூட மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. உங்க பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு சில வலிகள குடுத்துருக்கு. அதுலேருந்து நீங்க வெளில வர மாட்டேங்கிறீங்க. அதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா தான் அந்த நியூ லைஃப்பும் நல்லாருக்கும். எப்படின்னா, ஒரு பில்டிங் கட்ட போறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்ட நல்லா ஸ்ட்ராங்கா போட்டதுக்கு அப்புறம் தான், அதுல எத்தன பில்டிங் கட்ட முடியுமோ அவ்வளோ கட்ட முடியும். பேஸ்மெண்ட்டே வீக் ஆகிட்டு, பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லி அது சொல்றது இது கிடையாது இல்லையா? அது மாரி தான் ஃபர்ஸ்ட்டு உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகள், கர்மா இது எல்லாத்தையும் இந்த பேட் கர்மா இருக்கிறவங்களுக்கும், ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த தொடர் ஃபெயிலியர் வரவங்கலாம் வந்து இதுல மாட்டியிருப்பீங்க. சரியா? அதுதான் நான் அவேர்னஸா குடுத்துட்டுருக்கேன். இந்த ரீடிங் பார்க்கும்போது அந்த மெசேஜ் வருதுனால சொல்றேன். சரியா? உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, டெப்த்தா பார்க்கணும், இந்த பிளாக்கேஜ்லருந்து கிளியர் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா? அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்க மெசேஜ் குடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் மேடம்ன்ட்டு. உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோ அப்ஸ் கிடைக்கும். அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸ்ட்ரகிள்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பயப்படாதீங்க. ஓகேவா? டிவைன் பாத் உங்க கண்ல படுது. அப்பன்னா உங்க கர்மா சரியாக போகுது. உங்களோட தலைவிதி மாறப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் வேற யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்க தாராளமா போயிட்டு நல்ல மாஸ்டர்ஸ் அலைவா இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறாங்க. உங்களோட வந்து ஆ நீங்க கிளாஸ் கத்துக்கிட்டாலும், உங்களுக்கு சரியான கைடன்ஸ், ஃபாலோ அப்ஸ் இருக்குன்னா, அங்க போய் தாராளமா கத்துக்கோங்க. அது மாதிரி யாரும் தெரியல, பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கலன்னா, நீங்க டிவைன் பாத் சேனல்ல நீங்க இந்த கிளாஸஸ் கத்துக்கோங்க. உங்களோட கர்மா கிளென்சிங், ஆரா கிளென்சிங், ஆ இந்த சக்ரா 7 சக்ரான்றது வந்து சக்தி மையங்கள், சக்தி நிலைகள் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு, நீங்க பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் பலிதமாகும். அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? சில பதிவுகள்ல அதுக்கான டெப்த்தான ஒரு மெசேஜ் வரும்பொழுது, நான் அத சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்கு. அப்ப நான் அத பத்தி பேசியிருப்பேன். நம்மளோட பழைய வீடியோ பதிவுகள்ல போயிட்டு நீங்க அத பார்க்கலாம். அந்த மாரி பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல கூட நான் வைக்கிறேன். இந்த வீடியோட எண்ட்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அ ரீடிங் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.